வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு சுக்கிரன் மகர ராசி சஞ்சாரம் 27 நாட்களில் இருக்க போகிறாரு. செவ்வாய் கிரகம் கடகராசியிலிருந்து சுக்கிரனை பார்க்கக்கூடியது, வக்கரகதியில் போகக்கூடிய செவ்வாயின் பார்வை. இதை சார்ந்த பலன்களை நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பதிவு ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை பற்றியது. அதாவது 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி நமக்கு மகர ராசிக்குள்ளே சுக்கிரன் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்க, 28ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்க. அப்போ 27 நாட்கள் சுக்கிரன் 3 நட்சத்திரத்தின் வழியாக போகிறார். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இப்போ நமக்கு சுக்கிரன் லக்னத்துக்கும் அதிபதி, 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. இப்போ லக்னம் அப்படின்னா நம்முடைய வசீகர தோற்றம், நம்முடைய சிந்தனை, செயல்திறன், நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே குறிக்கிறது தான். 6ஆம் இடம்னும் போது நம்ம வேலையை குறிக்குது, கடனை குறிக்குது, நோயை குறிக்குது. பட் இப்போ சுக்கிரன் நட்சத்திரத்தின்படி தான் நமக்கு பலனை கொடுக்கும். இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அவர் அந்த மகரத்துக்கு 8ஆம் இடமான சிம்ம ராசியின் பலனை தர்றாருன்னு அர்த்தம். அப்போ 9ஆம் இடத்துக்கு அது நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ 9ஆம் இடத்துல என்னெல்லாம் இருக்குது? ஒரு வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு படிப்பு, நம்ம உள்நாட்டில் கூட உயர்கல்வி படிக்கிறது, பூர்வீகம், தந்தை வர்க்கம், இது சார்ந்த ஒரு விஷயங்களை 9ஆம் இடம் வச்சிருக்கு. 2வது மனைவி அல்லது அஃபேர்ஸாக இருக்கிறது, நமக்கு உறவுகள், புதிய அந்நிய நபர்களின் உறவுகள் அப்படிங்கிறத குறிக்குது. அந்த பிரச்சனை அப்படிங்கிறது மைனஸாக இருக்குது. அந்த காரியங்கிறது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு மைனஸாக கொடுக்கும், அல்லது பிரிவு உண்டாக்கும், பகை உண்டாக்கும், ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாய் நமக்கு 3ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் வீட்டை பார்க்குறாரு, சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த ரெண்டுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலத்திரகாரகனாகிறார். சுக்கிரன் ஆணுக்கு கலத்திரகாரகன், செவ்வாய் பெண்ணுக்கு கலத்திரகாரகன். இந்த 3ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, நம்ம புதுசாக பழகக்கூடிய நபர்களை குறிக்குது, அந்நிய நபர்களோடு உறவுகளை குறிக்குது. இப்போ இந்த அஃபேர்ஸ் செவ்வாயினுடைய பார்வையினால், அதுவும் வக்கரகதியில் போகிறதுனால இது பாதிக்கப்படுது. அப்போ இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை சிந்தித்து நாம் இதில் ஈடுபாட்டை குறைச்சிக்கணும். எத்தனை நாள் அப்படின்னா 11ஆம் தேதி வரைக்கும், 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 10 நாட்களில் நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு போகிறாரு சுக்கிரன். அந்த சமயத்தில் ப்ராப்ளம் இல்லை, ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். நல்லபடியாக நமக்கு நம்முடைய தொடர்புகள், நம்முடைய கம்யூனிகேஷன், ஒரு டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறோம், ஒரு இடத்த கிரைம் பண்ணுறோம், ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ட்ராவல் சம்மந்தப்பட்டது செய்கிறோம். இப்போ கூரியர் சர்வீஸில் பண்ணிகிட்ருக்கவங்க, மீடியேட்டராக இருக்கவங்க, ஏஜென்சியாக இருக்கிறவங்க, மற்றும் கமிஷன் தொழில் பண்ணுறவங்க, ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் சார்ந்து இயங்குகிறவங்க. இப்போ ஒரு ஏஜென்சி மாதிரி செயல்படும் போது நம்மள்கிட்ட மூலதனம் இருக்காது, நம்மக்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இருக்கும், மூலப்பொருளும் இருக்காது. ஆனால் வேறொருத்தருக்குடைய மூலப்பொருளை வாங்கி நம்ம கன்வர்ஷன் பண்ணி கொடுப்போம். அந்த கன்வர்ஷன்னால் நமக்கு பலன்கள் உண்டாகும். அதே மாதிரி ஐடி லைனில் ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த செவ்வாய் சுக்கிரன் பார்வை நல்லா டெவலப் ஆகும். 3ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு கல்வி, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. பட் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ரிஷபத்துக்கு இந்த சுக்கிரன் திசையிலையோ, புத்தியிலையோ, அந்தரத்துலேயோ, சூட்சுமத்திலேயோ சம்மந்தப்படணும். அந்த மாதிரி சம்மந்தப்படும் போது இந்த கோச்சார பலன் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி சூரியன் திசையும், சந்திரன் திசை, செவ்வாய் திசை, இது நடக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கிரனுடைய லிங்க் இருக்கும். இப்போ நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் சுக்கிரன் 8ஆம் இடம் 12ஆம் இடம் வாங்கக்கூடாது. அதாவது 12 பாவங்களுக்கு உபநட்சத்திரங்கள் கண்டுபிடிப்போம். அதில் 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ கெட்டவராக சுக்கிரன் வரும் பொழுது இந்த மாதிரி கோச்சாரத்தில்
அவர் சூரியன் நட்சத்திரத்தில் போகக்கூடிய முதல் 10 நாட்கள், அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அந்த முதல் 10 நாட்களில் வந்து தந்தை வர்க்கத்தினால் பாதிக்கப்படுறது, இடம் வீடு வாகனம் வாங்கிறது, அது சம்மந்தப்பட்டது, அல்லது உற்பத்தி சார்ந்த தொழில், அல்லது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு தவறுகள், குற்றச் செயல்களுக்காக நம்ம கவர்மெண்ட் சார்ந்து நம்ம சில பிரச்சனைகளை அனுபவிக்கிறது. அதாவது வந்து இது புகார்கள் வர்றது, கம்ப்ளைண்ட் வர்றது, ஒரு நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வேலை நடக்கிறது, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு சார்ந்து ஒரு துன்பங்களை அனுபவிக்கிற டைமாக போயிடும். அதனால் இந்த 10 நாட்கள் டிசம்பர் 11 வரைக்கும் கொஞ்சம் இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஆண் பெண் உறவில், கம்யூனிகேஷன் லைனில் அந்நிய நபர்களோடு பழகிறதுலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். செவ்வாயினுடைய வக்கர பார்வை சுக்கிரனை பாதிப்பதனால, செவ்வாய் நம்ம ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் உடையவர். அப்போ இந்த 12ஆம் இடம்ங்கிறது என்ன சொல்லுதுன்னா, ரகசியமான செயல்பாடுகள். நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக யாருக்கும் தெரியாமல் அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்கள். அது எதில் போய் சிக்கல் மாட்டிக்கும்னா, நம்ம தகவல் தொடர்பு பண்ணுறதுலையே வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் எக்ஸ்போஸ் ஆகி அதனால் நமக்கு வந்து திடீர் பிரச்சனைகள், பிரிவினைகள் அதனால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து டிசம்பர் 11லேருந்து டிசம்பர் 22 வரைக்கும் இருக்குது. அப்போ ஒரு 12 நாள் சந்திரன் மாதிரி சுக்கிரன் செயல்படுவார். அந்த சமயத்தில் வேலைக்கு நல்லா இருக்குது. ஐடி சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் வேலைகள், ப்ராஜெக்டுகள், நமக்கு கமிஷன் வாங்குகிற தொழிலாக இருந்தால் அது, பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, சில பேர் தீர்த்த யாத்திரை மாதிரி பிரயாணம் போவாங்க, அந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக இருக்குது. சுபகாரியங்கள், வீட்டில் சுபகாரியங்கள், திருமணம் நிச்சயமாகிறது, இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும். இப்போ வந்து விருப்பமாகி நாமளாக எமோஷனலாக அட்டாச் ஆகிறதுக்கு தான் நல்லா இல்லை. இப்போ நம்ம ஜாதகத்துக்கு ஜாதகம் பார்த்து அரேஞ்சு மேரேஜ் செட் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கும் போய் இன்ட்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு பேசி முடிவு பண்ணுறது, இந்த விஷயத்துக்கெல்லாம் இப்போ நல்லாயிருக்கு. அது சார்ந்த நன்மைகள் நடக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் கூட நமக்கு வந்து இப்போ செவ்வாய் வந்து நமக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பாக இருந்தாலோ, சுக்கிரன் 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பாக இருந்தாலோ அவங்களுக்கு மட்டும் இது பாதிக்கும். அதுக்கப்புறம் இந்த சந்திரன் நட்சத்திரத்திலேருந்து செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வர்றாரு. செவ்வாய் நட்சத்திரம் வந்து 23ஆம் தேதி டிசம்பர் 23லேருந்து 28 வரைக்கும் 6 நாள். அந்த 6 நாட்களில் வந்து செவ்வாய் போல் செயல்படுறதுனால இப்போ நமக்கு திருமணம் நிச்சயமாகிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி 2வது குழந்தை சார்ந்த ஒரு டெவலப்மெண்ட்டு, குழந்தை முதல் குழந்தையாகவே இருந்தாலும் முதல் குழந்தைக்கு படிப்பு காரியங்கள், அவங்களுடைய கலை வளர்ச்சிகள், இது சார்ந்த நன்மைகள், பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சி, தந்தை வர்க்கத்துக்கு வரக்கூடிய ஆதாயங்கள், இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வெளிநாடு ட்ரிப்பு போகிறது, இதுக்கு சாதகமாக இருக்கும். தீர்த்த யாத்திரை போகிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இந்த மாதிரி சிறப்பை கொடுக்கும் பொழுது யாருக்கெல்லாம் பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா, செவ்வாய் சுக்கிரன் இந்த ஆண் பெண் விஷயத்தில் சில பேருக்கு விரும்பி பழகிறதுலையும், பருவ கிளர்ச்சியிலையும், அந்நிய நபர்களுடைய பழக்க வழக்கத்துலேயும் பிரச்சனை ஏன் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஜனன ஜாதகத்தில் செவ்வாயோ சுக்கிரனோ கெட்டிருக்கக்கூடாது. அது வந்து கெடுதலாக இருந்தால் இந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.